அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடியதாக சாட்டை துரைமுருகன் மீது புகார் பதியப்பட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர். தற்போது விசாரணை மேற்கொள்ள திருச்சி அழைத்துச் சென்றிருக்கின்றனர். இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குற்றாலத்தில் கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகனை திருச்சி அழைத்து வந்திருக்கின்றனர் போலீசார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளரும் இருப்பவர் சாட்டை துரைமுருகன். திருச்சியில் வசிக்கும் அவர் சாட்டை என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இதன் வாயிலாக தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு சர்ச்சை கருத்துகளையும் கூறி வருகிறார். இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது கடந்த 8ஆம் தேதி அன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநய ஆதரித்து பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் திமுக அரசை தரைக்குறைவாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் விமர்சனம் செய்தும் பாடல் ஒன்றையும் பாடியுள்ளார். அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்சி மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் அருண் இது குறித்து திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு போலீசார் சாட்டை துரைமுருகனை தேடினர். அவர் தென்காசியில் இருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து தென்காசி சென்ற போலீசார் தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த சாட்டை துரைமுருகனை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகன் போலீசார் திருச்சிக்கு அழைத்து வந்தனர். அப்போது திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு காத்திருந்த நாம் தமிழர் கட்சியினர் சாட்டை துரைமுருகனை கைது கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார். அதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறை நடைமுறைகளுக்காக துரைமுருகனை காவல் நிலையத்தில் போலீசார் அழைத்து சென்று தற்போது விசாரணை பண்ணி நடத்தி வருகின்றனர். இதனை தொடர்ந்து இவர் மீது அதாவது முன்னாள் முதலமைச்சர் தற்போது அரசை குறை கூறியதாக பல்வேறு பிரிவுகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.